ஃபஸ்ட் டைம் எழுத வந்திருக்கேன். கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்குது. ஜுவல்ஸ் எதுவுமே இந்த மாதிரி ஒரு இதை புதுசாக ட்ரை பண்ணுறதுனால கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. போர்ஷன்ஸ் எல்லாம் படிச்சிட்டோம், ஆனாலும் கொஞ்சம் டென்ஷன்டாக இருக்குது. இங்கே என்னென்னலாம் கேட்டாங்க? இந்த ஆதார் கார்டு இதெல்லாமே ஆதார் கார்டு கேட்டிருக்காங்க, அப்புறம் அந்த அட்மிட் கார்டு, அப்புறம் ஃபோட்டோ, போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேட்டிருக்காங்க. இதில் இந்த கோல்டெல்லாம் போடக்கூடாது, மறுபடியும் அது கொஞ்சம் நர்வஸ்டாக இருக்குது. எல்லாமே புதுசாக இருக்குது. இது எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ட்ரெஸ் கோடும் அதுக்குன்னு தனியாக இருக்குது. பேரண்ட்ஸ் என்ன சொன்னாங்க இந்த எக்ஸாம்? ட்ரை பண்ண பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் என்ன இருந்தாலும் ஒரு ட்ரை வேணும்ல, அதனால ட்ரை பண்ண முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்க. மட்டுமே ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. டாக்டருங்கிறது ஒரு பெரிய இதில்ல, அது எவ்வளோ பேரோட ஆம்பிஷன், அதனால அது கொஞ்சம் ஸ்பெஷல் தானே, அதனால தான் டாக்டருங்கிறது ஒரு எய்ம் பண்ணி நீட்டு. நான் சூலூர் பாப்பம்பட்டியிலேருந்து வரேன். ஸோ நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் எழுதுறேன். எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் எழுதுறேன். அதுவும் இல்லாமல் நான் டாபிக்ஸ் ஒழுங்காக கவர் பண்ணியிருக்கேன், பட் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன் நான் தெரியாமல் பயமாக இருக்கு. எப்படி இந்த பேப்பர்ஸ் எல்லாம் முதல்ல எழுதுறவங்கள்ட்ட ஏதாவது கேட்டீங்களா? என்ன மாதிரியான? நான் கோச்சிங் சென்டர் போகிறேன். அங்கே ப்ராக்டிஸ் கொடுத்த மாதிரி தான் இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியும். நான் மாக் டெஸ்ட் அட்டம் பண்ணியிருக்கேன், அதனால பேரண்ட்ஸ் நீ எழுத வர்ற மாதிரி வரட்டும், நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம், டாக்டர் தான் ஆவேன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் எழுத போகிறேன். புது எக்ஸ்பீரியன்ஸ், பார்ப்போம் என்ன ரிசல்ட் இருந்தாலும் ஏற்றுக்கிற. ஒரு 1 இயர் கோச்சிங் போனேன். கோச்சிங்கில் போய் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். 1 இயர் பண்ணியிருக்கேன், பெஸ்ட் கொடுத்துருக்கேன். பார்ப்போம் எப்படி வருது. ஒரு சில பேருக்கு ஈஸின்னு சொல்கிறாங்க, ஒரு சில பேர் கஷ்டம்னு சொல்கிறாங்க. சீக்கிரம் கிராக் பண்ணவங்களும் இருக்காங்க, அப்புறமேட்டு 2-3 வருஷம் ட்ராப் எடுத்து கிராக் பண்ணவங்களும் இருப்பாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ். எனக்கு ப்ரெஷர் இல்லை, கிராக் பண்ணக்கூடாது அந்த மாதிரி ப்ரெஷர் இல்லை. ஸோ ஃப்ரீயாக வந்து எழுதிட்டு போகிறாங்க. பாப்புலேஷன் ஜாஸ்தியாக இருக்கு. ஆமாம், 20 lakhs பக்கம் எல்லாரும் எழுதுறாங்க. ஸோ கண்டிப்பாக செக்கிங் இருக்கணும் தானே.